வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த இறைவன் சிவனின் பார்வை உங்க மேல இருக்கா? கடவுள் உங்களை நினைக்குதா? நீங்க எவ்வளவோ சாமி கும்பிடுறவங்களா கூட இருக்கலாங்க. தெய்வத்தின் அருள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிகுறிகள் இருந்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி நீங்க தெய்வத்தை வணங்குறீங்க, நீங்க மனசுல நினைக்கிறீங்க, நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும்தாங்க நீங்க சாமி கும்பிடுறீங்க, பூஜைகள் பண்றீங்க, கோவிலுக்கு போறீங்க, இது எல்லாமே செய்றீங்க. நீங்க இந்த தெய்வத்தோட அருள் இல்லாம நீங்க எந்த ஒரு காரியமே செய்ய முடியாதுங்க. இந்த கடவுளோட அருள் உங்க மேல இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்க கடவுள் நினைக்கிறீங்க, இந்த கோவிலுக்கு போறீங்க, அந்த இறைவன் சிவனை நினைக்கிறீங்க. நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறவங்களா இருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனா அந்த அருள் இல்லாம தெய்வத்தின் பார்வை, தெய்வம் உங்களை நினைக்காம நீங்க தெய்வத்தை நினைக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு சக்தி இருக்கு. இந்த தெய்வம் நம்ம மேல மனசு வச்சா மட்டும்தான் நம்ம அந்த தெய்வத்தை வணங்க முடியும். இந்த தெய்வத்தோட கோவிலுக்கு போக முடியும். வா, உனக்கு நேரம் சரியில்லை, நான் உன்னை அரவணைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தோட மனம் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம நம்ம அந்த கோவிலுக்கே போக முடியும். அந்த கோவில் வாசப்படியே மிதிக்க முடியும். மனசுக்குள்ளே தெய்வத்தோட நினைவு வருது அப்படின்னு சொன்னாலே அந்த தெய்வம் நம்ம மேல அருள் புரிய போகுது. நம்மள அந்த கெட்ட நேரத்துல இருந்து நம்மளை காப்பாற்ற போகுது, நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க. அதனால பாருங்க, நீங்க தெய்வத்தை நினைக்கிறீங்க, வேண்டுறீங்க, தெய்வத்தோட கஷ்டத்தை தீக்கணும், நம்மளோட கஷ்டம் தீக்கணும் அப்படின்னு தெய்வத்தை நம்ம வேண்டி நிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தாங்க முடியும். நம்மளா நினைக்கிறதுலாம் இல்லைங்க. தெய்வத்தோட அருட்பார்வை இருந்தால் மட்டும்தாங்க முடியும். நீங்க கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க அப்படி சொல்லி அந்த கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்கு, உங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற போகுதுன்னு தாங்க அர்த்தம்.